ஹலோ எப்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு இனி இந்த 18 மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக இன்னும் 16 நாட்கள் மட்டுமே உள்ளது, கடைசி சான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை. இது கடந்த 2023 செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தி இதை செயல்படுத்திட்டு வராங்க. இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் மொத்தம் 25க்கும் மேற்பட்ட, அதாவது 25 தவணைகளாக பார்த்திங்கன்னா மகளிரோட வங்கி கணக்கில் நேரடியாக வர வச்சுருக்காங்க. அந்த வகையில் தமிழகத்தில் மொத்தம் 1,15,00,000 மகளிர்கள் இதனால் பயனடைந்து வராங்க. இதில் விடுபட்டவர்கள் மற்றும் தகுதியின்மை காரணமாக நீக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக விண்ணப்பிக்கிறதுக்காக சில கிரைட்டீரியா எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம உண்மையான பார்க்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னை உள்பட 18 மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இனி மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வாயிலாக பெண்கள் மகளிர் உரிமை தொகை வேண்டி விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. இதில் மகளிர் உரிமை தொகை மட்டும் இல்லாமல் பட்டா சிட்டா மாறுதல் விண்ணப்பிக்கிறது, வாரிசு சான்று விண்ணப்பம், ஜாதி சான்றில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, வருமான சான்று, இருப்பிடச் சான்று போன்ற விண்ணப்பங்கள் செய்வது, ஆதார் அட்டையில் மாற்றம், பிறப்பு மற்றும் இறப்பு சான்று, டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 45 வகையான சேவைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முகாம் மூலமாக வழங்கப்பட்டு வந்தது. அனைத்து அரசு சேவைகளும் பார்த்திங்கன்னா நேரடியாக மக்களின் வீடுகளுக்கு சென்று சேர வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தமிழ்நாடு அரசு உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முகாம் நடத்தி வராங்க. இது கடந்த ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து தொடங்கி உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வரும் நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அனைத்து மாவட்டங்களையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் லட்சக்கணக்கான மக்கள் பல்வேறு அரசு சேவைகளை பெற்று பலனடைந்தனர். குறிப்பாக மகளிர் உரிமை தொகை வேண்டி லட்சக்கணக்கான பெண்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வாயிலாக விண்ணப்பம் செய்தனர். தற்போது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் இறுதி கட்டத்தில் இருக்கிறது. நவம்பர் 14ஆம் தேதியுடன் இந்த முகாம் முழுமையாக நிறைவடையும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். நவம்பர் 14 அப்படிங்கிறது தான் கடைசி நாள். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் கலந்துக்கிட்டு மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கல அப்படின்னா கண்டிப்பாக விண்ணப்பிச்சுங்க. இதை கடைசி சான்ஸ். அடுத்த 2 to 3 வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகைக்கான புதிய விண்ணப்பங்கள் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுவரை உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வாயிலாக பெறப்பட்ட மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்களை ஆய்வு செய்து அந்த பணி நடைபெற்று வருகிறது. டிசம்பர் மாதத்திற்குள் ஆய்வு பணி முடித்து தகுதி வாய்ந்த பெண்களுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த நிலையில் 18 மாவட்டங்களில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நிறைவடைந்திருப்பதாக அரசு தற்போது தெரிவித்துள்ளது. தற்போது முகாம் நடத்தி முடிக்கப்பட்ட 18 மாவட்டங்களிலும் இனி முகாம் நடைபெறாது என்றும் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இந்த மாவட்டங்களைச் சேர்ந்த பெண்கள் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னா சென்னை, அரியலூர், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நீலகிரி, நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சிவகங்கை, தேனி, தூத்துக்குடி, திருப்பத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் இனி உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறாது. இந்த மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அனைத்து முகாம்களும் நடத்தி முடிக்கப்பட்டு விட்டது என்று தமிழக அரசு தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் மொத்தம் 38 மாவட்டத்துலேயுமே 10,000க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த முகாம் கண்டக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜூலையிலேருந்து நவம்பர் வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரௌண்டாக மொத்தம் 18 மாவட்டத்திற்கு இந்த முகாம் எல்லாமே ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 20 மாவட்டங்கள்லையும் பார்த்திங்க அப்படின்னா சில பக்கம் மட்டும்தான் இன்னும் நடக்காமல் இருக்குது. ஒரு கிராமத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் நடக்கும். இது ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துகிட்ருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அதை ஆன்லைன் மூலமாகவே நம்ம செக் பண்ணிக்கலாம். அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நம்ம பார்ப்போம். மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, எஞ்சிய மாவட்டங்களில் வரும் 15ஆம் தேதி வரை முகாம்கள் நடைபெறுகின்றன. மக்கள் தங்கள் பகுதியில் எங்கே முகாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு https:// உங்களுடன் stalin.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்துக்கு சென்று தெரிந்து கொள்ளலாம். மேலே குறிப்பிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பெண்கள் மகளிர் உரிமை தொகை கூறி இனி விண்ணப்பம் செய்ய முடியாது. மீதமுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த பெண்கள் இன்னும் 2 வாரம் இருப்பதால் இதனை பயன்படுத்தி உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வாயிலாக மகளிர் உரிமை கேட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா அடுத்த 15 நாட்களுக்குள்ள மீதி இருக்கக்கூடிய 20 மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களும் பார்த்திங்கன்னா டெய்லியுமே எந்தெந்த ஊரில் எங்கெங்கெல்லாம் இந்த முகாம் நடக்குது, உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 2 to 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா
மகளிர் உரிமை தொகைக்கான புதிய விண்ணப்பங்கள் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்திகள் ஒன்று வெளிவந்துட்டுருக்கு. ஸோ அது எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1,15,00,000 மகளிர்கள் இதனால் பயனடைந்து வராங்க. இப்போ புதிதாக விண்ணப்பித்தவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 40 லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்காக வந்து தமிழக அரசு தெரிவிச்சிருந்தாங்க. அந்த 40 லட்சம் பேரில் தகுதிகள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 18 to 20 லட்சம் பேர்த்து இந்த திட்டத்தின் மூலமாக இணைக்கிறாங்கன்னா 1,35,00,000 மகளிர்கள் இதனால் பயனடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே அரசு என்ன சொல்லியிருந்தது அப்படின்னா, அதிகபட்சமாக 1,40,00,000 மகளிர்களுக்கு இந்த திட்டத்தை நாங்கள் விரிவுபடுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது அதாவது 20 லட்சம் மகளிர்கள் இதனால் பயனடைந்தாங்கன்னா டோட்டலாக 1,35,00,000 மகளிர்கள் இதனால் பயன் பெறுவாங்க அப்படிங்கிறாங்க. அதுபோக அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து தமிழக சட்டமன்ற எலெக்ஷன் வருது. அதனால் அந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான எந்த ஒரு அறிவிப்புமே வராது. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா புதிய கவர்மெண்ட் ஏதாவது அறிவித்தாலும் ஸோ அவங்க இப்போ கொடுத்துட்ருக்கிற தொகை வேணால் கண்டினியூ ஆகுமோ தவிர புதிதாக வரவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அடுத்த 6 to 1 வருஷத்துக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே இந்த திட்டத்தை பற்றி எந்த ஒரு யோசனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலராக போயிட்டுருக்கிறது கண்டிப்பாக போயிட்டு தான் இருக்கும். பட் புதிதாக விண்ணப்பங்கள் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருந்து பார்த்திங்கன்னா 2027 அல்லது 28 மட்டும்தான் இந்த புதிய விண்ணப்பங்கள் அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடைசி சான்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸோ அடுத்த 1 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஃப்ரீக்வெண்ட்டாக மாதம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படி வரும். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முகாம் விவரங்கள் அப்படின்னு இருக்குது, கிளிக் செய்யவும் அப்படின்னு இருக்குது. இதில் நான் இப்போது ஈரோடு அப்படின்னா ஈரோடு கொடுத்துக்கிறேன், டேட் கொடுத்துக்கிறேன். டேட் பார்த்திங்க அப்படின்னா ஈரோடுன்னு கொடுத்ததுமே அடுத்த டேட் எங்கெங்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஒருவேளை நம்ம இப்போ சென்னையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ சென்னை நம்ம கொடுத்தோம்னா அனைத்து முகாம்களும் முடிவடைந்தது அப்படின்னு சொல்லி வரும். ஒருவேளை இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது திண்டுக்கல் கொடுக்குறோம் அப்படின்னா திண்டுக்கல்லில் முகாம் நடக்குது அப்படிங்கிறாங்க. கடலூர் கொடுக்குறேன் அப்படின்னா தருமபுரி வந்து அனைத்து மாவட்டங்களையும் முகாம் நிறைவடைந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ கோயம்புத்தூர் கொடுக்குறேன், கோயம்புத்தூர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நடந்துகிட்ருக்கு. கொங்கு பெல்ட் எல்லாமே இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ செங்கல்பட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 3 நாள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் யூஸ் பண்ணாதவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க. அது நீலகிரியும் ஆல்ரெடி முடிஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஈரோடு வந்து நான் செக் பண்ணுறேன். ஈரோடு இப்போ செக் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நாளைக்கு 29ஆம் தேதினா 29ஆம் தேதி பதிவிறக்கம் செய்ய அப்படின்னு இருக்குது. அதை கொடுத்துட்டோம்னா நாளைக்கு 29ஆம் தேதி எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த உள்ளாட்சி அமைப்பு ஈரோடு மாநகராட்சியில் நடக்குது. சத்தியமங்கலம், வாணிப்புத்தூர், அதே மாதிரி தூயம், பூத்துறை இது எல்லாமே நடக்குது. ஸோ அதில் எந்தெந்த ஏரியாவில் எங்கெங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அது திருமண மண்டபமா அல்லது வேறு ஏதாவது வளாகங்களா, நகராட்சி வளாகமா அப்படின்னு சொல்லி இதுலேயே இருக்குது முகாம் நடைபெறும் இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி 18 மாவட்டத்திற்கு இதுக்கான முகாம் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாகவே. இன்னும் இருக்கக்கூடியது 20 மாவட்டங்கள் மேக்ஸிமம் முடிஞ்சு. அதுபோக பார்த்திங்கன்னா வரக்கூடிய 15 நாட்களுக்குள்ளே எவ்வளோ கண்டக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோதான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்னா அப்ளை பண்ணிக்க. மகளிர் உரிமை தொகைக்கு லாஸ்ட் சான்ஸை யூஸ் பண்ணிக்க. மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.